ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் தனம் சீக்கிரமாக கதிரை ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இன்றைக்கான எபிசோட் எந்த மாதிரி போச்சுன்னு பார்க்கலாமா? தனமும் கதிரும் ருக்மணி அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுமே ஆனால் ராதிகா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தனம் மற்றும் கதிர் இவங்க வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே வாசுகி அம்மாட்ட போய் தனம் மற்றும் கதிர் இவங்க விருந்துக்கு போனது தனத்தோட வீட்டுக்கு கிடையாது, அவங்க முன்னாள் மாமியாரான ருக்மணி அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கதிரோட அம்மாவுக்கு ரொம்பவே ஷாக்காயிருச்சு. ஷாக்கானதுனால என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தனத்தோட வீட்டுக்கு தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், இவங்க என்னடா ருக்மணி அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை உடனே என்ன செய்வாங்கன்னா, கதிர்கிட்டையும் தனத்திட்டையும் கேட்பாங்க. கதிர்கிட்ட கேட்பாங்க, யார் வீட்டுக்கூட விருந்துக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அம்மா கேட்பாங்க. உடனே கதிரும் தனமும் முழிப்பாங்க. அப்போ கேட்பாங்க, ருக்மணி அம்மா வீட்டுக்கு தான் போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. கேட்டதுமே பதில் சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு சொல்ல முடியாமல் நிற்பாங்க. அந்த இடத்துல தான் வாசுகி அம்மா சொல்லுவாங்க, ஏண்டா நான் தனத்தோட அம்மா அப்பா வீட்டுக்கு தான் போயிருப்பீங்க அப்படின்னு நான் நினச்சா, நீங்கள் ருக்மணி அம்மா வீட்டுக்கு போயிருக்கீங்க, ருக்மணி அம்மா வீட்டுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லை, தனத்தோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிருந்தாலும் அவங்க உனக்கு மாமனார் மாமியார், அதனால் பின்னாடி தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா, நீங்கள் முன்னாள் மாமியார், தனத்தோட முன்னாள் மாமியார் வீட்டுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல, அவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் தனத்துக்கிட்டே கேட்பாங்க, என் பையன் எப்போ உன்னை கல்யாணம் முடிச்சானோ அதுலேருந்து அந்த குடும்பத்துக்கும் இப்போ உனக்குமே சம்மந்தம் கிடையாது, நீங்கள் எப்படி அங்கே போவீங்க, நீயும் பேசாமல் தான் அமைதியாக இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த சமயத்தில் தான் நிலா பாப்பா வந்துடுவாங்க. நிலா பாப்பா வரவுமே எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவாங்க, எதுவும் பேசாமல் இருந்துருவாங்க. அந்த சமயத்தில் ராதிகா என்ன நினைப்பாங்க, என்னடா இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும்னு பார்த்தேன், ஆனால் இவ்வளோ சின்னதாக முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ராதிகா என்ன நினைப்பாங்கன்னா, சரி இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கதிரோட அம்மாட்ட போய் பேசுவாங்க. அத்தை, நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்யுங்க, கண்டிப்பாக தானே அந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறா. கேட்ட வாசுகி அம்மா, என்ன உடனே சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ராதிகா சொல்லுவா, இவங்க 2 பேர்த்துக்கும் திரும்பவும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் என்னாச்சு திரும்பவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறான், நேற்று மாமா வெளியே தான் படுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லுவா. அப்போ இன்னமும் தனம் தன்னோட முன்னாள் கணவனை தான் இன்னும் மனசில் வச்சிட்ருக்கா, அதனால கண்டிப்பாக மாமாவோட சேர்ந்து வாழ மாட்டா அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறா. இந்த காரணமே போதும் அத்தை, ஏன்னா தன மனசில் இன்னும் தனது முன்னாள் கணவனை நினச்சிக்கிட்டு தான் மாமாவை அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க, அதனால் இதே சாக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நெருக்கமாக ஆக்கணும்னா தனம் கண்டிப்பாக மாமாவை ஏற்றுக்க முடியாமல் இருப்பாங்க, ஏன்னா தன்னோட முன்னாள் கணவரை தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதனால் இதை அக்செப்ட் பண்ண முடியாமல் கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டு கிளம்பவும் வாய்ப்பு இருக்குது, அதனால் இந்த இதை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்கிறாங்க. உடனே வாசுகி அம்மா, சரிம்மா நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனத்தை பார்க்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த சமயத்தில் பூரணிக்கு ஒரு வேலையை சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. தனத்துக்கிட்ட போய் பேசணும்னு போகிறாங்க. அந்த இடத்துல ரொம்பவே ஹார்ஸாக பேசுகிறாங்க வாசுகி அம்மா. என்ன பேசுகிறாங்கன்னா, ஏமா தனம், ருக்மணி அம்மா வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கு என்னம்மா சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி அம்மாவை நீ எப்படி கூப்பிடுவேன்னு சொல்லி கேட்பாங்க. அத்தைன்னு சொல்லி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், அப்போ நான் யார் அப்படின்னு சொல்லி வாசுகி அம்மா கேட்பாங்க. அப்படி கேட்டதுமே தனம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் நிற்பாங்க. ஏமா தனம், இந்த ஊர் உலகத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு மாமியார் தான் மாமனார் தான் இருப்பாங்க, ஒரு புருஷன் தான் இருப்பாங்க, 2 புருஷன் 2 மாமியார் மாமனார் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டதுமே ரொம்ப சங்கடப்படுறாங்க, கஷ்டமும் படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாசுகி அம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, அதுக்கப்புறம் ராதிகா, அத்தை இதெல்லாம் விடுங்க, போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச வேண்டியதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா இன்னும் ஏற்றி விடுவாங்க. இதை கேட்ட வாசுகி அம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மா என் பிள்ளை எங்கே படுத்திருந்தான் நேற்று அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வெளியே படுக்கிறானா, வெளியே எதுக்கு அவன் படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அம்மா கேட்பாங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் அவன் வெளியவே படுத்திருந்தான், பிரச்சனை இல்லை, இப்போ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எதுக்கு அவன் வெளியே படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகி அம்மா கேட்பாங்க. அதுக்கு தனம் பதில் சொல்லாமே நிற்பாங்க. பக்கத்தில் இருந்து ராதிகா என்ன செய்வாங்கன்னா, இன்னமும் ஏற்றி விடுவாங்க. அது மட்டும் இல்லாத ஏற்கனவே தனம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கணேசமூர்த்தியோட வாழ்ந்து 1 வருஷம் இருக்கும்ல, அப்போ கண்டிப்பாக கணவன் மனைவியாக வாழாமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவா. அது மட்டும் இல்லாமல் வாழ்ந்த 1 வருஷத்தில் குழந்தை எதுவுமே தங்காமல் இருந்திருக்கும், அதனால எதுவும் பிரச்சனை இவங்களுக்கு ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லி வேற ராதிகா சொல்லுவாங்க. எப்படி இந்த மாதிரி ராதிகா ஒரு பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க.
ராதிகா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாசிகம்மா சாக்காயி கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ராதிகா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமத்தை என்னதான் இருந்தாலும் தன்னோட கணவரை இன்னும் மறக்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்லுவாங்க. உடனே என்ன செய்வாங்கன்னா வாசிகம்மா, ஏய் நீ என்ன செய்வே எது செய்வே எனக்கு தெரியாது, என் மயனை நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, இன்னும் எண்ணி 3 மாதத்தில் எதுனாலும் நல்ல செய்தி வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நைட்டே உங்களுக்கு முதலிரவு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சாக்காயி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தனம் அதிர்ச்சியில் இருப்பாங்க. இனிமேல் என்னோட மகன் இங்கே தான் தூங்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அவனை வெளியே படுக்கிறத பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மாதத்தில் எதுவும் நல்ல செய்தி சொல்லலைன்னா கண்டிப்பாக உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன், பெட்டி பிடிக்கையோட ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாசுகியம்மா சொல்லுவாங்க. இதை கேட்ட தனத்துக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. தருணத்தில் தான் கதிரவனுக்கு தன்னோட அம்மா என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. உடனே பூரணி என்ன சொல்லுவான்னா, அம்மா இப்போதைக்கு எதுக்கு அண்ணன் விருப்பத்துக்கு மாறாக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூரணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு டக்ளஸும் சொல்லுவாங்க. அக்கா இப்போ எதுக்குக்கா இதெல்லாம் தேவையா அப்படின்னு டக்ளஸ் கேட்பாங்க. டக்ளஸ் கேட்டதுக்கு வாசிக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் ஒரு அப்பா அம்மா இல்லாத பையன் சொல்லிட்டு உனக்கு சாப்பாடு போட்டு பார்க்குறதே பெருசு, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, அது இது எங்கள் வீட்டு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க. உண்மையிலே வாசுகி அம்மா ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரியல, பாவம் டக்ளஸையும் எதிர்த்து பேசுகிறாங்க. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா பூரணி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க. அம்மா இதெல்லாம் எதுக்குமா பண்ணுற, அண்ணனுக்கும் அன்னைக்கும் விருப்பம் இல்லாத போது இதை ஏன் இப்படி பண்ணுறீங்க, அவங்களுக்கு என்னைக்கு தோணுதோ அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி பூரணி சொல்கிறா. இதுக்கு வாசுகி என்ன சொல்கிறாங்கன்னா, முளைச்சி 3 விடலை, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க வாசுகி அம்மா. இனி வர சுச்சுவேஷனை எப்படி தானே சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இனி வர எபிசோட்ஸ் இந்த மாதிரி தான் சுவாரஸ்யமாக இருக்க போகுது. இனி வர எபிசோட்ஸில் தனம் கதிரை ஏற்றுப்பாங்களா அப்படின்ற சுச்சுவேஷன் கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவரோட அம்மா வாசுகி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எண்ணி 3 மாதம் சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் கதிரும் தனமும் எப்படி கடந்து வர போகிறாங்கன்னு தெரியல. இனி வர எபிசோட்ஸ்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்க போகுது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.